பரிசு வாங்கல. ஸ்டார்ஸ் மாரி பெருக பண்ணுவேன், மணல் மாரி பெருக பண்ணுவேன்னு மட்டும் சொல்லல. ஸ்டார்ஸ் மாரி வச்சிருப்பேன்னும் சொல்லியிருக்கிறாரு அவனுக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம தேவ சமூகத்துக்கு வரணும். கர்த்தர் எங்க நம்மகிட்ட முகமுகமா பேசுறாரோ, எங்க நம்மள நடத்துறாரோ வார்த்தைய குடுத்து, அதுதான் நமக்கு தேவ சமூகம். அங்க நின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் நம்ம வாழ்க்கையில செய்யப்போற அதிசயங்கள், அடையாளங்கள், அற்புதங்கள் இது எல்லாத்தையும் நமக்கு அப்படியே வெட்ட வெளிச்சமா, ஆமா, பட்ட பகல போல தெள்ளத் தெளிவா படம் போட்டு காமிச்சிருவாரு. நம்ம பயம் இல்லாம இருப்போம், பதட்டம் இல்லாம இருப்போம். கண்ட கழுத யோசிச்சு பதற மாட்டோம். முந்தா நேத்து ஃப்ரிட்ஜ்ல வச்ச குழம்பு, ஆ இன்னைக்கு மதியானம் வரைக்கும் தாங்குமான்னு உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். எவனுக்கும் பணம் குடுக்கணும், இவனுக்கு குடுக்கணும், அவனுக்கு குடுக்கணும், அவனுக்கு பதில் சொல்லணும். கடன் வாங்கியிருக்கோம், அவனுக்கு குடுக்கணும். லோன் கட்டணும் பேங்க்ல, கரண்ட் பில் கட்டணும், சிலிண்டர் தூக்கணும், ஏசிக்கு இஎம்ஐ கட்டணும், வண்டிக்கு இஎம்ஐ கட்டணும்னு பதற மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்ன்னு எதை பார்த்து பயப்பட மாட்டோம். எதிரி, சூழ்நிலை, பிரச்சனை, போராட்டம், வியாதி, நம்ம விசுவாசம் பயங்கரமா பெருகிரும். கடவுள் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டாரு, அதான்டா நடக்கும் என் வாழ்க்கையில அப்படின்னு ரொம்ப தைரியமா இருப்போம். சுத்தி இருக்கிற சூழ்நிலை, பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலை சாதகமா இருக்கு, பாதகமா இருக்கு. நம்ம வியாதியில இருக்கோம், கடன்ல இருக்கோம், பிரச்சனையில இருக்கோம், போராட்டத்துல இருக்கோம். இத பத்தி நான் துளி அளவு கூட கவலைப்பட மாட்டோம். நம்ம சரீரம் கர்த்தரோட வாக்குத்தத்தத்துக்கு ஒத்துழைக்குது, ஒத்துழைக்கல, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். ரொம்ப தைரியமா இருப்போம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில கடவுள் சொன்னதுதான் நடக்க போகுது. அதை தாண்டி ஒரு தூசிய கூட, ஆமா, யாராலையும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அப்படின்ற பயங்கரமான நம்பிக்கை, விசுவாசம், தைரியம் இதெல்லாம் நமக்கு பல்லாயிரம் கோடி மடங்கு பெருகிரும். நம்ம அவரோட அதிசயத்தை தியானிக்கும் போது, அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம நினைக்கும் போது, அவர் யாருன்னு நம்ம தியானிக்கும் போது, அவர் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, தொடர்ந்து இதையே நம்ம சுத்தி 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 வரும்போது, உலக நாடுகள் அவனுக்கு இன்னைக்கு பிள்ளைகளா இருக்கு. ஆபிரகாமுக்கு இதை நீங்க கண்ணால பார்க்க முடியும். இஸ்ரவேலு, பாகிஸ்தானு, ஈராக், ஈரான், குவைத்து, ஆப்கானிஸ்தானு, எத்தனையோ நாடுகள், ஆமா, அவன் பிள்ளைகள் பூமி எங்கு பெருகி இருக்கிறாங்க. பூமியில அவன் பிள்ளைகள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் இருக்கான், இஸ்மவேல் இருக்கான். இதை நீங்க உங்க கண்ணால இன்னைக்கு பார்க்க முடியும். இதைத்தான் அன்னைக்கு கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு. இன்னைக்கு அவன் வாழ்க்கையில இதை நிறைவேற்றிட்டாரு. இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்றாரு. நாளைக்கு அதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவாருன்ற மிகப்பெரிய தைரியம், விசுவாசம், நம்பிக்கை உங்களுக்கு பெருகிரும். தைரியமா இருங்க. கர்த்தரோட வாக்குத்தத்தம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். எந்த எதிர்மறையும் பார்த்து கலங்காதீங்க, பயப்படாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.